என்னன்னா மயிறு மாதிரி படம் எடுத்திருக்க நீ வந்து இது யோப்பா சரி ஓடிச்சா, ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட் எனக்கு. ஏன்னா ஆம்பளைங்க காலில் உழுகிறதே பெரிய மயிரா போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவன் நடிச்சிட்டா அப்பா தலைவா அவங்க நல்ல படம் இல்லைன்னா அவங்க ஒருத்த முடிஞ்சுது. ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால படமே எடுக்க முடியாதுன்னு. நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். சும்மாலாம் வரமாட்டேன் எப்பவுமே. சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்கிட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார் நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாது. சரி சார் திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாகவே பார்க்குது, பெண்களை பெண்களாகவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்கிறாரு தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் 2 இருக்குது பாடிக்கில். அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ளே இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி. என்னை ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப முரட்டு பையா அப்படிம்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து தான் நான் இப்போ பேசுகிறேன் ஆக்சுவலாக. என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும். நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேறு யாரும். நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல உட்காந்து, அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. 2 படம் என்னாச்சுன்னே தெரியல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுற பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ட் மயிலறக்க தொட்டு எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதுதான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணும்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்னு சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை. ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த 2 அசிஸ்டண்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தர் இருக்கா நிவேதிதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் வந்து கதை சொல்கிறார். Imagine this process, the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக குடிகொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்கிறான். சார் இந்த பசங்கள்ட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறான். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். வெறும் சொல்கிறாரு. அப்புறம் நான் உள்ளே போனேன். அப்போ என்கிட்ட வந்து 2 நிமிஷம் 10 நிமிஷம் கதை சொன்னார் நினைக்கிறேன். சசி போன பிறகு நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோடு பேசினேன். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்துருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்தது அப்படி இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியாக அந்த அம்மாவை பார்த்துக்கிறக்க ஒரு கேரக்டராக மட்டுமே சும்மா ஷார்ட்டாக காட்டிகிட்டே போய் தான் எப்படா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நான் நிறையா படம் பார்க்கறதில்ல, ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா அவங்க பார்த்தா முடிஞ்சுது. ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால் படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டா அப்பா 25 படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். தெர் இஸ்
ஜஸ்ட் பை சேயிங் யுவர் பே பூ பே அதெல்லாம் போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஐ கேன் ஒன்லி நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது, போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிராக போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவன் நடிச்சிட்டா அப்பா தலைவா உங்கள் காலில் விழுகணும் ஆக்சுவலி. தட் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. யூ டிசர்வ் தட் ஆக்சுவலி. அப்புறம் விஜயாண்டி உங்களை நான் மன்னிச்சிங்க, நான் படமே பார்த்ததில்ல நான் ஆக்சுவலாக. நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனகுடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க, அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக டிக்கிள்னும் அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சசிக்காக. ஒரு சென்சேஷ்னல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஐ கால்ட் ஹிம், அண்ணா சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும் நான் பார்த்துட்டேன். என்னென்னா மயிறு மாதிரி படம் எடுத்திருக்கேன், நீ வந்து இது யோப்பா சரி ஓடிச்சா. ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சன் யோசிக்கிறார் இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if an audience understands something, there is a flaw in that movie, because it is not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான் அது, நீ பார்த்து எதாவது இறக்க முறைக்க திட்டுற போகிறடா அப்படின்னாரு. ஆக்சுவலாக சச் எ குட் ஹார்ட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும்போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்பயுமே உங்கள் மேலே என்னடா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் பார்க்குறதுல, ஆனால் சரி இந்த பையன் என்னப்பா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. டோன்ட் சே எக்ஸ்ட்ரா, டோன்ட் ஆக்ட் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் பி தேர் அண்ட் யூ ஆர் பீயிங் தேர். தட்ஸ் ஸோ கிரேட் ஆக்டிங். எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் சும்மா நான் கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காமே நடிங்க. ஒரு கதை வச்சுருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் ஓடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊர்லாம் கிடையாது, சின்ன படம் தான். நீங்கள் 2 படம் தான் நடிக்கணும். அது என்ன, அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் எழுதுவாங்க, இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் அவ்வளோனால இப்போயே வந்து இது பண்ணார். அதெல்லாம் கிடையாது சார், அப்படிலாம் ஆள் கிடையாது சொல்கிறேன். பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை ஆக்சுவலி.